இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இது என்ன இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? கருப்பு மூக்கல்ல நம்ம பன்னீர் போட்டு தடுக்கா மாதிரி பண்ணிருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ब्लैक कलर चना ना पनीर पकी की तड़का टाइप रो करी बापे बढ़िया टेस्ट रहिबो. छोटो छोटो वचिना सेटा स्किन संग्र काय बटमरे बढ़िया बोलो भी देख भाई बोलो और पिल्ला मनకు भी बेसी हेल्थी ସେଇଟା ପାଇଁ ନାଇଟ୍ ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖିକି ସେ ଗୋଟେ ଟାଇମ୍ ପାଣି କ୍ଲିନ୍ କରିକି ତାପରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ମ୍ୟାକ୍ସିମମ୍ 4 விசில் குக்கர்ல ரக்கிବା ପାଇଁ ଦରକାର. சின்ன சின்ன மூக்கடலை இருக்குல்ல அது வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதும் பசங்களுக்கு. அது தோலோட நம்ம தனியா பாயில் பண்ணி கொடுத்தோம்னா தோல் எடுத்துட்டு பசங்க போட்டுருவாங்க. அது தோலோட கொஞ்சம் பன்னீர் போட்டு தடுக்கா மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அந்த தோல் எடுக்காமயே சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 4 விசில் வந்தாவே கரெக்டா இருக்கும். ரொம்ப குழையவும் குழையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இல்லாம மீடியமா இருக்கணும். அந்த தண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சமா பன்னீர் போட்டுட்டு நல்லா சூப்பரா தடுக்க மாதிரி பண்ண போறோம். சாம்பார் கூடவும் சாப்பிடலாம், இல்ல ரொட்டி கூடவும் சாப்பிட்றதுக்கு. நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்றேன். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க. ତେଲ ଟିକେ ପକେଇକି ଭଲ ଗୋଟେ ବଡ ପିଆଜ ଭଲ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ଛୋଟ ବ୍ଲାକ୍ ଚନା ନା ସେଇଟା ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଖାଇବା ଟାଇମରେ ପିଲାମାନେ ସ୍କିନ୍ କାଢିଦବ। ସେଇଟା ପାଇଁ ପନିର ପକେଇକି ଟିକେ ଦାଲ ତଡକା ଟାଇପର କରିବା ଟାଇମରେ ଆମେ ସେ ସ୍କିନ୍ କାଢିବନି, ସ୍କିନ୍ ସାଙ୍ଗରେ ଖାଇବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ। ଟିକେ ପନିର ପକେଇକି ଟିକେ ମସଲା ପକେଇକି ବଢିଆ କରିବା ଟାଇମରେ ସେ ରୋଟି ସାଙ୍ଗରେ ସେମିତି ମିଶିକି ଖାଇବେ ପିଲାମାନଙ୍କ। ସେ ସ୍କିନ୍ କାଢିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ଏମିତି କରିଛି ମୁଁ। தேஜ்பத்தா டிக்கே பிரியாணி இலை ஒரு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சமா வந்து சோம்பு போட்டுக்கலாம் நம்ம, அப்பதான் அது நல்லா டேஸ்டியா இருக்கும் மட்டன் மாதிரி। ଟିକେ ପାନମୁରି ତେଜପତା ଟିକେ ଗୋଟେ ଦାଲଚିନି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ମଟନର ଗ୍ରେଭି ଟାଇପର ଟେଷ୍ଟ ରହିବ, ସେଇଟା ପାଇଁ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଗୋଟେ ଟିକେ பியாஜ பக்கிவா ପାଇଁ ଦରକାର। கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம்। வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும்। நல்லா ஒரு பெரிய வெங்காயமே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன்। சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்। இது வந்து பிளாக் கலர் சுண்டல் வந்து நம்ம கார குழம்பு இல்லைன்னா வேற மாதிரி பண்ணி கொடுப்போம் பசங்களுக்கு। பன்னீர் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தோம்னா ரொட்டி கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும்। இப்போ பசங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் லீவ் ரெடி ஆயிடுச்சு। ஈவினிங்ல வந்து ஒரே மாதிரி ஒரு குழம்பு ரொட்டி பூரி பண்றதை விட இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும்। பசங்க பன்னீரும் ரொம்ப நல்லது। இன்கேஸ் பன்னீர் நீங்க வீட்டுல செய்யறது கூட ஒரு ஷேப்பே இல்லாம அப்படியே பொடி பொடியா இருக்கிறத கூட இந்த மாதிரி பிளாக் சன்னா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம। ଏବେ ପିଲାମାନଙ୍କୁ ସମର ହଲିଡେ ଷ୍ଟାର୍ଟ ହେଇଗଲା ନା, ଏ ଟାଇମରେ ପିଲାମାନଙ୍କୁ ଟିକେ ହେଲ୍ଥି ଜିନିଷକୁ ଇଭିନିଂରେ କରିକି ଦେବ ତ ଭଲ। ରୁଟି ସାଙ୍ଗରେ ବି ଏ ବ୍ଲାକ୍ ଚନା ଆଉ ଟିକେ ପନିର ପକେଇକି ବଢିଆ କରିକି ଦେଇପାରିବ ଆମେ, ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ରହିବ। ଆଉ ଟିକେ ତେଲ ନା ମୁଁ ସୋରିଷ ତେଲ ୟୁଜ କରୁଛି, ଆପଣ ବଟର ବି ୟୁଜ କରିପାରିବ ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ। ଆଉ ଟିକେ ତେଲ ପକେଇକି, ତେଲ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ମିଡିୟମରେ ତେଲ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ପିଆଜ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଗୋଟେ ସ୍ପୁନ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗୋଟେ ଟମାଟର கட் କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்। கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம। ரெண்டுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா நல்லா வேகிற வரைக்கும், தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வச்சாவே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம செய்யற எந்த பொருளானாலும்। நல்லா வதக்கியாச்சு। இன்கேஸ் ஜிம்முக்கு போறவங்க வெயிட் லாஸ் பண்றவங்க வந்து சுண்டல் சாப்பிடுவாங்க, அது கூட புரோட்டீன் ரிச் பன்னீரும் சேர்த்து சாப்பிட்டா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்। இதை நம்ம வெறுமனே செஞ்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், காலையில பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி। இன்கேஸ் இது கூட வந்து கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு ஃபுல் சாப்பிட்டா நல்லா ஒரு சின்ன சின்ன சுண்டல் வந்து ரொம்ப நல்லது ஜிம்முக்கு போறவங்களுக்கு। இந்த மாதிரி ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் மசாலா கொஞ்சம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। இது சாப்பாடு கூடவும் நல்லா இருக்கும், இல்ல டயட் மெயின்டைன் பண்றவங்களுக்கும் இது கரெக்டா இருக்கும்। ஜீரக பொடி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியா பவுடர் கொஞ்சம், கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்। हल्दी टिके लूण टिके जीरा पाउडर ना टिके बेसी पकेଇବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ପକେଇ ଗରମ ମସଲା ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର।
ஜீரக பவுடர் வந்து நம்ம வீட்லயே கூட அரைக்கலாம் அது. நம்ம அரைச்சு வச்சோம்னா, அது ஜீரக பவுடர் மேக்ஸிமம் எந்த குழம்புலயும் கொஞ்சம் ஜாஸ்தியா யூஸ் பண்ணா நல்லது தான். அஜீரணத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனியா பவுடர் போட்டுட்டு, எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா நம்ம தக்காளி கட் பண்ண அந்த சாப்பர்லயே தண்ணி ஊத்திட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் ஃபுல்லா குழஞ்சு வர அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம சுண்டல் வந்து வேக வச்சு வச்சிருக்கிறதால, மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சாவே போதும். பன்னீர் மட்டும் போட்டுட்டு இப்ப நம்ம வேக வைக்கலாம். टोमॅटो कटकुरी से चापर వచ్చిన ಸೇಬಿದ್ರೆ टिक्के पानी पकी मसाला सब बोलो सिजिबा बोलो కొంచెం स्मल चलीबा टाइम तक टिक्के पानी पकीबा पई दरकार बढ़िया टोमेटो टिक्के कट्टा रोइबा टाइमरे बोलो रोइबा ब्लैक चना रे टेस्ट राग भी रोइबो कट्टा भी रोइबो नहीं तो खट्टा कम रोइबा ना लास्ट हम खाइबा टाइम रे टिक्के लेमन जूस ना 3-4 ड्रॉप पकीबा पई दरकार ସେଇଟା ବନ୍ଦ କରିଲା ପରେ ଲେମନ ଜୁସ୍ ୟୁଜ କରିବ ତ ଠିକ ରହିବ କଣ ପାଇଁ ନା ଲେମନ ପକେଇକି ବଏଲ କରିବ ନାହିଁ ତ ତରକାରୀର ଟେଷ୍ଟ ନା ଅଲଗାଟା ଚେଞ୍ଜ ହେଇଯିବ இது கொஞ்சம் புளிப்பா இருந்த புளிப்புனா ரொம்ப புளிப்பு இல்ல காரமும் புளிப்பும் கொஞ்சம் கரெக்டா இருந்தா இந்த சென்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இன்கேஸ் தக்காளி நீங்க வந்து அந்த பெங்களூர் கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா லாஸ்டா 2 டிராப் லெமன் ஜூஸ் போடுங்க லெமன் ஜூஸ் போடும்போது எப்பவுமே ஆஃப் பண்ணிட்டு போடுங்க அது ஆன்ல இருந்ததுன்னா அந்த லெமனோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி ஆறிடும் பன்னீர் வந்து ஒரு கொஞ்சம் தான் ஃபுல்லா எல்லாமே பொடியா பண்ணி போட்டுடலாம் அந்த முழுசு முழுசா இருக்கு வேணா பன்னீர் அதனால அது வந்து பிளாக் சன்னா கூட ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் पनीर है ना एमती भांगिकी पकिबा पई दरकार से फुल बड़ बड़ पीस रो रोइबे तो ठीक रोइबे सेटा पई सब बोलो मिक्स होइगला टाइम रे पनीर रे कोंचा टेस्ट सब चली बना से टाइम रे हम ब्लैक चना यूज करबा पई दरकार ऑलरेडी हम ब्लैक चना ना बॉयल करिक रखुची सेटा पई एबे पनीर ना टिक्के बोलो फ्राई होबा टाइम तक एटा हम तवारे बोलो मसाला संगरा फ्राई करबा पई दरकार பன்னீர் நல்லா வெந்துச்சு நம்ம பிளாக் கலர் மூக்கடல வந்து இது வெள்ளை மூக்கடலையும் யூஸ் பண்ணி பண்ணலாம் பிளாக் மூக்கடல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பன்னீர் ஃபுல்லா பொடியா ஒரு அளவுக்கு உடச்சி விட்டுட்டோம்னா தான் இந்த பிளாக் கலர் மூக்கடலைய கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்டியா இருக்கும் இன்கேஸ் வந்து ஜிம்முக்கு போறவங்க வந்து மார்னிங் வந்து ஃபுல் டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காலையில வந்து இந்த பிளாக் சன்னா மட்டுமே ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருக்கும் பன்னீர் கூட அந்த பிளாக் கலர் சன்னாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வந்து கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ଆଉ ବ୍ଲାକ୍ ଚନା ନା ସେ ପନିର ନା ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ବଡ଼ ବଡ଼ ରହିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ନାହିଁ ଇନ୍ କେସ୍ ଫୁଲ୍ ଡାଏଟ୍ ରହିବ ମର୍ଣ୍ଣିଂରେ ନା ଜିମ୍କୁ ଯିବ ଲୋକ ନା ଏଇଟା ବ୍ଲାକ୍ ଚନା ପନିର ସାଙ୍ଗରେ ଟିକେ ପିଆଜ କଟ୍ କରି ପକେଇକି ଟିକେ ଲେମନ ଜୁସ୍ ପକେଇ ଖାଇବା ଟାଇମରେ ଫୁଲ୍ ମିଲ୍ସ ଟାଇପର ରହିବ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன டீக் ରହିବ ଏଇଟା கொஞ்சமா நம்ம சுடு தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவும் பன்னீரும் அந்த மசாலா ஃபுல்லா வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேணாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பன்னீரும் மூக்கடலையும் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சோம்னாவே போதும் லாஸ்டா வந்துட்டு கொஞ்சமா கரம் மசாலா போட்டுட்டு கொத்தமல்லி ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னாவே நல்லா இருக்கும் இருக்கிற ஹைதராபாத்ல நாங்க இருக்கிற ஃபிளாட்ல வந்துட்டு ஃபுல்லா விமன்ஸ் டே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கவும் இங்க பாருங்க பன்னீர் வந்து ஃபுல்லா பிளாக் சன்னா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்னதா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டோம்னா பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டும் அதே மாதிரி இருக்கும் ଆଉ पनीर ना ब्लैक चना संगरा बोलो मिक्स ହେଇଗଲା छोट छोट ଆଉ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ ପିଲାମାନଙ୍କୁ ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା छोट छोट କଟ୍ କରି ପକେଇକି ଲାଷ୍ଟ ନା ଟିକେ ଗରମ ମସଲା ପାଉଡର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ହେଲ୍ଦି ନା ଗୋଟେ ब्लैक चना रेडी आइगला आपण मनक बोलो लगिबो तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் करंतु உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க थैंक यू